உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஏன்னா எல்லாமே இப்போ விஞ்ஞான உலகத்துல நம்மளால நின்று நிதானிச்சு பேசிட்டு போறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா சாமி முடியும் போதே நம்ம என்ன செய்யறோம்னா செருப்பை கழட்டி போட்டு அது மேல ஏறி நேரம் இல்ல. இதுக்கு நீ கலட்டாமலே இருந்திருக்கலாம். அப்படி உலகம் பரபரப்பா போயிட்டு இருக்கான். காலத்துல பிள்ளைக்கு எப்படி சோறு விட்டுவோம், எப்படி சோறு விட்டுவோம்? நிலாவை காட்டி சோறு விட்டுவோம். ஆமா, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா. அது ஒரு நாளும் கொண்டு வர போறோம். அதனால ஏமாத்தி ஆமா பிள்ளைகளுக்கு சோறு விட்டுவோம். நிலாவை காட்டி சோறு விட்டுனா காலம் போக இப்ப நம்ம நிலவுக்கே போயிட்டு வந்துட்டான். நிலவுலயே போய் சாப்பிடுறான், உட்காந்து போய் போடுறான். ஆமா, செவ்வாய்க்கு போறான், புதனுக்கு போறான், வியாழனுக்கு போறான், வெள்ளிக்கு போறான், சனிக்கிழமை போறான், ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டு சமைச்சு சாப்பிட்டு படுத்துக்கிறேன். கறிக்குழம்பு வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிறேன். விஞ்ஞான உலகம் அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்ல. எல்லா கிரகங்களுக்கும் நம்மளால போயிட்டு வரான். அவன் பூரா கிரகங்களை போய் சுத்திக்கிட்டு இருக்கான். நம்மளால கிரகங்கள் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னொன்னு என்னன்னா கிரகனுக்கு போய் இறங்குறது இல்லாம விண்வெளியிலேயே ஒரு ஆபீஸ வச்சு ஸ்பேஸ் சென்டர், அது பேரு ஒரு ஸ்பேஸ் சென்டர் வச்சு அங்கேயே இருந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ற அளவுக்கு மனித குலம் வந்து முன்னேறிச்சு. கடுமையா முன்னேறி 9 மாசம் போய் தங்கி இருந்து எல்லா வேலையும் பார்த்து தானே வந்திருக்காங்க. உலகமே பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட வந்து ஒரு 3 பேரு திரும்பி வருவாங்களா, கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பஸ் போனுச்சு. பஸ் மாதிரி போனுச்சு. இடையில ரிப்பேர் ஆகி போச்சுன்னு திரும்பி வந்துட்டாங்க. பஞ்சர் ஆகி போச்சு, பிரேக் டவுன் ஆகி போச்சு, வந்துட்டாங்க. பிரேக் டவுன் நம்மளுக்கு ஞாபகம் வருது. நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது வண்டி திடீர்னு நிக்கும். என்னப்பா வண்டி பஞ்சர். ஐயோ, போக வேண்டிய நேரத்துக்கு ஒழுங்கா போக முடியலையே, இவங்க வேற என்னையா பஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. பஸ்ல உள்ள பூரா உட்காந்து டயரையே ஒத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டக்டர் டிரைவரும் கழட்டி மாத்திக்கிட்டு இருப்பாங்க. போகும். அது வண்டி பிரேக் டவுன் ஆனா கூட ஒரு பைக்ல போறோம். பைக்ல போகும்போது பெட்ரோல் ட்ரை ஆகி போச்சுன்னு வச்சுக்க, வீட்டுல பின்னாடி உட்காந்து பொம்பளை ஒரு மனுஷனா ஒரு வண்டியை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியல அப்படின்னு வாய் விட்டு பேச முடியாது. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம். இப்ப லிப்ட்ல போய்க்கு இருக்கான், 15 மாடி இருக்கு. இப்ப 7வது மாடியில போகும்போது நின்று போயிருது. லிப்ட் பிரேக் டவுன் நின்று போகுது. உள்ள காய்ச்சரா மூச்சரா கத்தி குதிச்சு அது ஏதோ கரண்ட் இல்லாம கூட இருக்கு. குதிக்கிற குதியில கம்பி ஏறது கீழே ஒரு அளவுக்கு உள்ள வேர்த்துரும். நம்ம தப்பிப்போமோ தப்பிக்க மாட்டோமோ, மூச்சு தண்ணி செத்து போயிருவோமோ, எங்க ஒரு 200 அடி உயரத்துல இருக்கும்போது. ஆமா, அந்த பயத்திலே பாதி பேர் விழுந்துருவாங்க. அதுல ஒரு தைரியமா இருந்திருக்கணும். ஒரு பைக் இந்த அளவுக்கு ஒரு லிப்ட்ல போனா கூட. ஆனா இந்த பொண்ணு விண்வெளிக்கு போய் அது திரும்பி வரும்போது அது பிரச்சனை ஆகி போய் அங்க தங்கி பார்க்க வேண்டிய வேலை வெறும் 8 நாள் மட்டும்தான். 8 நாளுக்காக ஒரு 4 பேர் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா போனோமா, 8 நாள் சட்டு புட்டு வேலையை பார்த்தோமா, 9 நாள் சரணு கிலோ இறங்கி போனாங்க. இதான் பிளான். அதான் போன இடத்துல ஏதோ சின்ன பிரச்சனை பிரேக் டவுன் ஆயிப்போச்சு. சரி, போன புள்ளைய காணாமே, அப்படி நம்ம ஒரு வண்டி எடுத்து போய் பார்த்து வருமா இல்லையா? அப்படி போய் பாக்குற முடிய இடத்துல இருக்கிறாங்க. இல்ல எங்க இருக்காங்க? வானத்துல இருக்காங்க, விண்வெளியில இருக்காங்க. அப்புறம் கூட்டி வரதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு வந்து அது பிரச்சனை போச்சு. இப்ப போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. எத்தனை மாசம் கழிச்சு? 9 மாசம் கழிச்சு. ஒரு மாசம் நாள் வேலைக்கு போனவங்க 9 மாசம் அங்கேயே இருந்துட்டு திருப்பி வந்து உலகமே வந்து பாராட்டுது. 9 மாசம் தைரியமா இவங்களோட வர வந்து ஆக அப்படி போய் மாட்டிக்கிட்டாங்களேன்னு உலகமே வந்து பார்த்தா ஒரு லைவ்ல உட்கார்ந்து அது கடலுக்குள்ள விழுகிறதையும், அதுக்கு போட்ல போய் கூட்டிட்டு வர்றதையும், வந்து கால உள்ள பூமியில வைக்கும் போது கையை ஆட்டுறதையும் சந்தோஷங்க. பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, பார்த்தியா இல்லையா? என்ன ஆராய்ச்சி? அதுதான் பெரிய விஷயம். என்ன விஷயம்? சுனிதா வில்லியம்ஸ் போகும்போது பகவத்கீதையை படித்ததனால தான் எனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு முடியல. பகவத்கீதை என்ன சொல்லிருக்காங்க, சுனிதா வில்லியம்ஸ் அனுப்புறதுக்கு பதிலா பகவத்கீதையை பார்சல் பண்ணி அதே விண்கலத்துக்குள்ள வச்சு அனுப்ப வேண்டியதான். நினைச்சிருக்க வேண்டியதானே? எதை மொட்டை தொலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறது. எல்லா சீட்லயும் ஒரு துண்டை போட்டு வந்துடுறது. ஆமா, அந்த மாதிரி அதை துண்டு போட்டு கூட பரவாயில்லைங்கிற. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பயலுக்கு அருவா போட்டு இடம் பிடிக்கிறாங்க பஸ்ல. ஆமா, அதுக்கப்புறம் சொல்றாங்க சுனிதா வில்லியம்ஸ்க்கு பிடித்த உணவு சம்சா. ஏண்டா தாண்டவே மாட்டேன். கேட்கணும், என்னப்பா உருளைக்கிழங்கு சமோசாவா இல்ல வெங்காய சமோசாவா மசாலா சமோசாவா? ஆமா, இப்படி கேட்கணும். இதையும் அந்த ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அந்த புள்ள போய் பண்ணிட்டு வந்த வேலை என்னன்னு பாப்பியலா? அதை விட்டுவிட்டு அதுக்கு சமோசா பிடிக்கும், பகவத்கீதை கொண்டு வர. அது வந்து பகவத்கீதை கொண்டு போனது கூட இப்ப இல்ல, முதல் முறையா இவங்க வந்து 3வது முறையா பயணம் பண்ணிருக்காங்க. 3 முறை பயணம் பண்ணிருக்காங்க. முதல் முறையா அவங்க பயணம் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து பகவத்கீதை சின்னதா ஒரு சின்ன இதை வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காப்ல. அவர் ஒரு நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்லல. ஆமா, அந்த பகவத்கீதைக்குள்ள எடுத்துட்டு போயிருக்குது. எதுக்கு தெரியுமா பகவத்கீதை கொடுத்துருவாங்க? இந்த கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா, மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு விருந்தாளி போனோம்னா கறி சமைச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுங்க சொல்லிட்டு ஒரு தூக்குச்சீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. தூக்குச்சீட்டுல போட்டு கொடுத்துட்டு போய் என்ன செய்வாங்கன்னா, அடுப்பு கறிக்குல அதை எடுத்து ஒண்ணு போடுவாங்க, ஒரு ஆணியை எடுத்து அதை கட்டி விடுவாங்க. ஏன்னா பேய் அண்டாம இருக்கும் அப்படின்னு. பேய் அண்டாம இருக்குன்னு டேய், ஏன்டா நீ அதுவும் நீ செஞ்சு கொடுக்குற கறி குழம்புக்கு தான் அந்த பேய் வருதாடா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி போகும்போது கொடுத்து விட்டுருக்கலாம். இங்க போடுறாங்க. பகவத்கீதையை படித்ததுனால தான் நான் 9 மாதங்களாக தைரியமாக இருக்க முடிந்தது. இன்னொன்னு போட்டாங்க தெரியுமா? என்னது? அவங்க ஏன் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, முடிய கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதாவது நம்ம ஜனநாதன் டைரக்டர் ஜனநாதன் கூட ஒரு படத்துல பேராண்மை படத்துல வச்சிருப்பாரு. பெண்களுக்கு பாதி நேரம் எது தெரியுமா போகுது, தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது இல்லையா? அதை தாண்டி முந்தானையும் முடியையும் சரி பண்றதே பாதி. ஆமா, இப்படி சரி பண்ணிக்கிறது, முடியை சரி பண்ணிக்கிறது, இப்படி கோதிக்கிறது, இதுலயே வந்து அவங்களோட பாதி நேரம் வந்து வீணாய் போயிடும். அதுவும் அந்த அம்மா பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? காட்டு முடி கொண்ட பெண். அடே, காட்டு முடி கொண்ட பெண் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மா ஏன் முடியா ஊத்து விட்டுச்சு, ஏன் இப்படி இருக்கு, இவங்க நம்மளால விட்டோம்னு வைங்க என்ன செய்வாங்க தெரியுமில, போய் எண்ணெய் தேய்ச்சி நடு வகுது எடுத்து சீவி அப்படியே சட பின்னி கனகாம்பரம் மல்லிகைப்பூ தலையில மாட்டி விட்டு இந்த சீப்பை இவங்க தலையில சொல்லிட்டு கீழே வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாப்பா? என்னத்துக்குன்னு அந்த அறிவியல் விஞ்ஞானிகளே சொல்றாங்க. ஆமா, கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை இங்க கிடையாது. கீழே இருக்கும்போது ஈர்ப்பு விசைனால முடியெல்லாம் தொங்கும். அது நான் கீழே தொங்குறத ஒட்டுமொத்தமா அப்படி கட்டிக்கிடுவாங்க. அங்க வந்து அதுக்கான இது இல்ல, கிராவிட்டி எல்லா பக்கமே எல்லாமே இருக்கிறதுனால அது முடி அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. குளிர்ச்சியா இருக்கும் தலை, அதெல்லாம் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க. ஆமா, இது நம்மளால ஏன் அள்ளி முடியல என்னப்பா? அதாவது இப்ப படுத்துற பால் இருக்கு, போயிட்டு வந்திருக்கு, சந்தோஷமான விஷயம். பெண்களத்துல என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம், எல்லாரும் பாராட்டுறாங்க. வந்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கல்பனா சாவ்லாங்கிற ஒரு பொண்ணு போயிட்டு வர வழியில இறந்து போயிட்டாங்க. அதாவது தான் இறக்க போறோன்றது தெரிஞ்சுக்கிற மூளைக்கு அந்த தகவல் போறதுக்குள்ள அந்த விண்கலம் அடிச்சு சதறி அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மிக மிக ஆபத்தான ஒரு பயணம். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போயிருக்குன்னா உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ராயல் சல்யூட். அதாவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு காலத்துல. இதை தாண்டி இப்ப கூட சமீபத்தில் சொன்னாங்க, என்னன்னு, வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் வந்து தவறானவர்கள். ஒருத்தர் சொன்னாரு அப்படி கூட. இங்க உள்ள வேலைக்கு போறவர்கள் எல்லாம், இங்க எல்லாம் பதவியில இருக்கவங்க, நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணி இந்த பதவியை வாங்கியிருப்பீங்கன்னு இங்க உள்ள ஒரு வீட்டை விட்டு வெளில போனா தவறான பெண் சொல்ற காலத்துல விண்வெளிக்கே ஒரு பொண்ணு போயிட்டு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட விஷயம். அதுவும் இப்ப உலகமே கொண்டாடும் போது இன்னொரு விஷயம் அதுல சேர்த்து சொல்லணும்னா, சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண். அந்த பெண் கூட 3 ஆண்கள் இருந்திருக்காங்க. 9 மாசம் அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க தன்னை பாதுகாப்பு உணர்வு அங்க இருக்க முடியும். சுனிதா வில்லியம்ஸ் பாராட்டுற இதே நேரத்துல கூட போயிருந்த அந்த 3 விஞ்ஞானிகளையும் நம்ம சேர்த்து பாராட்டணும். அந்த அளவுக்கு மாறி போச்சு இன்னைக்கு உலகம். ஆமா, உலகம் மாறி போச்சு. இவங்களை நம்பி விண்வெளியிலே போயிட்டு 3 பேரோட ஒரு பெண் வந்து தைரியமா இருந்துட்டு வந்திருக்கு. ஆமா, இவங்களை நம்பி கோயிலுக்கு கூட அனுப்ப முடியும். ஆத்தாடி, இப்ப நடக்கிற காலத்துல அனுப்ப முடியல, கோயிலுக்கு கூட அனுப்ப முடியும். ஆமா, ஒரு பெண் ஒரு சாதிக்க முடியுங்கிற உலகமே கொண்டாடும் போது இந்தியா மேற்கொண்டு அதிகமா கொண்டாடுறது காரணம் என்ன? சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண். அப்படின்னா என்ன? அந்த பொண்ணோட அப்பா குஜராத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே இந்த அம்மா விண்வெளிக்கு போயிட்டு வரும்போது அவர் கூட நான் போட்டோ எடுத்துக்கணும்னு நம்ம சாக்பீஸ் கரெக்டா தெரியல, சாக்பீஸ் போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் நான் போட்டோ எடுத்துக்க முடியாது, அவரை நான் முகத்தை கூட பார்க்க மாட்டேன், பார்க்க விரும்பல. ஏன் விரும்பலன்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, அந்த சுனிதா வில்லியம்ஸோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட உறவினர், சுனிதா வில்லியம்ஸ்க்கு உறவினர், அவர் குஜராத் உள்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் தலையீடு வந்து நம்ம தலைவரால பொறுத்துக்க முடியாம உங்களுக்குள்ள நிறைய முட்டல்கள் மோதல்கள்லாம் வந்துச்சு. போப்பா நான் பதவியே வேணான்னு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் போய் கொஞ்ச நாள்ல என்ன ஆகி போயிடுச்சு, அவர் வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டார். ஆமா, அரசியல் படுகொலை. இது நம்ம சொல்லல, அந்த அவரோட மனைவி சொல்றாங்க, கணவர் இறந்தது அரசியல் படுகொலை அப்படின்றாரு. அப்படின்னு அவருடைய மனைவி சொல்லுது. அந்த ஹரன் பாண்டியா இருக்காரு, ஹரன் பாண்டே அவர் பேரு, அவருடைய மனைவி சொல்றாங்க, என் கணவர் இறந்தது அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கு பிறகு போங்களாங்கிட்ட இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த சுனிதா வில்லியம்ஸோட அப்பா வந்து
அமெரிக்கா போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அங்க போயிட்டு ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு பிறந்த 3வது பிள்ளைதான் சுனிதா வில்லியம்ஸ். நல்ல டீடைல் சொல்றீங்க, சொல்லணும், மக்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா இதுக்கு ஒரு நீங்க டீடைல் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப ஷாக்பீஸ் வந்து இப்போ ஒரு சொல்லிருக்காரு, என்னன்னு ட்விட்டர்ல போட்டிருக்காரு, உலகமே உங்களை மிஸ் செய்தது. ஆமா, பூமி உங்களை மிஸ் பண்ணியது, நான் உங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வேண்டும். அந்த பிள்ளைதான் ஏற்கனவே சொல்லிடுச்சு அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாதுன்னு. முகத்தையே பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி போட்டோ எடுக்கிறது அப்படின்னு. அதனால அவருக்கு சொல்லிக்கிறேன், முடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப விண்வெளிக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா அந்த பிரேக் டவுன்ங்கிற விஷயம் இருக்குல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ட்ரெயினே ஒருத்தர் நிப்பாட்டி போட்டா பாத்தீங்களா இல்லையா? ஆமா, எல்லாரும் பாத்துருக்கீங்க. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நியூஸ் குறுக்கு பேட்டையில் ரயில் 45 நிமிடம் காரணம் இல்லாமல் நின்றது. பயணிகள் அவதி. என்னடா பார்த்தா ரயில் காரணம் இல்லாமல் ஏன் எடுக்கலன்னு போயிட்டு இன்ஜின் பைலட் கேக்குறாங்க, ஏன்பா எடுக்கல அப்படின்னு. யாரோ ஒருத்தவங்க வந்து அபாயச்சங்கிலியை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. எத்தனாவது பொட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பொட்டியில இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால ட்ரெயின் மூவ் பண்ண முடியலன்றாரு. உடனே காவல்துறைக்கு பதறி அடிச்சு, யாரா என்ன பிரச்சனையோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே காவல்துறையினர் என்ன பண்றாங்க, போறாங்க அந்த குறிப்பிட்ட பெட்டியை நோக்கி போறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரே பரபரப்பு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போனா, அங்க வந்து அபாயச்சங்கிலி இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம ஒருத்த பைய மாட்டிட்டு வந்திருக்கேன். பேக் நல்ல வெயிட்டான பேக் இழுத்துட்டு இருந்திருக்குது. ஆமா, இதுல நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. பாருங்க, அபாயச்சங்கிலின்னு அவனுக்கு தெரியல, அதுல பேக்க மாட்டி போட்டிருக்கான். அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா, டிரைவர் என்ன பண்ணா, ஆகோ ஏதோ அந்த பெட்டியில அபாயம் ஆயி போச்சுன்னு ட்ரெயினை நிப்பாட்டிட்டாரு. ஏதோ அந்த அபாயத்துல இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ரயில்வே காவல்துறை வேகமாக பறந்து சென்று பார்க்கும் போதுதான் தெரிகிறது, அங்கே பேக் வந்து அபாயச்சங்கிலி மேல் கட்டுப்பட்டது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த அபாயச்சங்கிலி மேலே பேக்கை மாட்டிவிட்ட அந்த அறிவாளி யார்? அந்த அறிவாளி யாரு தெரியுமா? யாரு? நம்ம ஊருக்காரன் கிடையாது. அப்புறம் அதான் ஒரு வடமாநிலத்துக்கு படிச்சது அங்கேதான் படிச்சானா, படிச்சிருந்தாலே அதை பண்ண போறேன். அங்கேதான் இருந்திருக்கான். போலீஸை பார்த்ததும் பேக் எல்லாம் விட்டுட்டு ஓடிச்சாங்க. அங்கிட்டு எனக்கு இப்பதாங்க ஒரு இந்தியாரன் கிட்ட இருந்து ஓடின பேக் மாட்டினா அவன் தான் போட்டிருக்கான், அவன் தாங்க மாட்டிருக்கான். எடுத்து பார்த்தா அவனோட பொருள்கள் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், இது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்ட இயக்குனரோட படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சங்கிலி இப்படி அபாயச்சங்கிலி இருப்பாரு, அபாயச்சங்கிலி அறுந்துரும். அந்த அளவுக்கு உங்களோட இதெல்லாம் மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அதெல்லாம் இல்லாம ஒரு பேக் மாட்டினதுக்கே அது இழுத்து நிறுத்தி இருக்குது. அந்த அளவுக்கு அது அபாயச்சங்கிலி வேலை செஞ்சிருக்குது. அது வேற நம்ம பாராட்டணும். 23ஆம் புலிகேஜி படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதை பாத்தீங்கன்னா மனோபல ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஆமா, சங்கிலில கட்டி போட்டுருப்பாங்க. ஆமா, சங்கில வெட்டி போட்டு ஐயோ காப்பாத்து தண்ணி நிரம்பிட்டு இருக்கு அப்படின்னு போல அந்த கொல்லர். ஆமா, அந்த அந்த சங்கிலி செஞ்ச அந்த கொல்லர் அவரும் ஜெயிலுக்குள்ளதான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, இவர் கேட்பாரு, என்ன கேட்பாருன்னா, டேய் இந்த இத வந்து அவுத்துறா ராஜா, கடைசியில நான் செஞ்ச சங்கிலியிலேயே உங்களை கட்டி போட்டிருக்காங்களே, அதை நினைச்சு மனசு ரொம்ப வருத்தப்படுத்தினோட இவர் சொல்லுவார், வடிவேலு, டேய் நீதான் பண்ணியாத, முன்னாடியே சொல்லி திறந்திருக்காரு, நெல்லு பாரு பட்டுன்னு வந்துகிட்டு வந்துடும். அப்படியே அந்த மாதிரி ஒரு 45 நிமிஷம் அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்கே மக்கள் பயணிகள் கண்டு அவதிப்படுறாங்க. ஆனா ஒரு 3-4 விஞ்ஞானிகள் 9 மாதங்களாக விண்கலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட மனநிலை என்ன, அவங்க வந்த மனநிலையிலும் கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணி நடந்து தெரிஞ்சு அங்க ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் தகவல்கள் இங்க கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அதுவும் இந்திய வம்சாவளி பெண்கள் நமக்கும் பெருமை, நமக்கு சந்தோஷம். அதை விட கூடுதலாக ஒரு பெண் என்பது மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம். சுனிதா வில்லியம்ஸ் வாழ்க வளமுடன்.